10 மாதம் சுமந்த என்னை இந்த பவுர் போட்டு வைத்தவரே வளர்ந்த பிள்ளை வணங்குகிறேன் வாழ்கவனே வாழ்த்திடுவீர் வணக்கம் பல கூறுகிறேன் பரிபால வளப்பெறவே இப்ப முடியாது. ஐயோ நல்ல நாள்ல இருந்து நான் பண்ற மாதிரி ஐயா நரம்பு தலைச்சு 1000 இதே மட்டும் இல்ல வேன்ல போ சொல்ல பாத்துக்கலாம். அந்த ஆளு ஆபரேஷன் பண்ணிக்கிறான். என்ன கேக்குறாவா தர்மமானு கேக்குறேன். ஏம்பா எலியில கற்படுத்த குழந்தை வாயில போட்டு வாய் வந்து போய் பேச முடியாம இப்படிங்கிற இப்ப முடியாது. நேரில போலாம். வாய் வந்து போச்சா? வாய் வந்து போச்சுப்பா. விஜய் என்னை எழுத்த காரணம் என்னப்பா? காரணம் இருக்கிறது மகனே. என்ன காரணம் அப்பா? தந்தைக்கு பிறகு இந்த தலையந்தானே நாட்டை ஆள வேண்டும். இந்த நாட்டை நீதானப்பா ஆள வேண்டும். மிக்க மகிழ்ச்சி அப்பா. சத்தியபுர நாட்டு மக்களை நீதி தராமல் இந்த நாள் வரையிலும் சிறப்பான முறையில் ஆட்சி புரிந்து விட்டு பலதான காலத்தினால் எனக்கு பிறகு என் நாட்டை என் மகனிடம் ஒப்படைக்கப் போகிறேன். மக்களாகிய உங்கள் சார்பாக இந்த மலர் மாலையை உங்கள் அன்பு மாலையாக அணிவிக்கிறேன். கைத்தட்டு 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 கைத்தட்டு. மகனே முரளி, மகனே முத்தழகி, கண்ணே சத்யாவதி, நீண்ட நாட்களாக என்னுடைய மனிதனே ஒரு ஆசை, அதை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் காலம் என்று வந்திருக்கிறது. பெற்றெடுத்த தாய் தந்து நாம் அன்பாக வளர்த்தவர் அவசரவர் பெற்றெடுத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் என்று பெரியவர் சொல்வார்கள். என்னுடைய திருக்கரங்களினால் மணிமுடி சூட்டுவதை விட அமர்த்தினுடைய திருக்கரங்களினால் மணிமுடி சூட்டினார். அவருக்கு பெருமை, நாட்டு மக்களுக்கு பெருமை, எனக்கு பெருமை. வளர்த்த பிள்ளைக்கு உன்னுடைய திரைக்கரத்தினால் ஐயா யாருக்கு கிடைக்கும் எப்பேற்பட்ட பாக்கியம் பெற்றது அவர்களாக இருந்தாலும் பிள்ளைகளை வளர்த்தனையா ஆகவே கிடைத்திருக்கிறதா இப்பொழுதே இந்த நவரத்தின கற்களால் பொருத்தப்பட்டிய மாமன்னா கைது அமைச்சரவை திருக்கரத்தில் மன்னனுக்கு தெரிவிச்சிருக்கிறார். அது வெளிப்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவமானம் அவமானம் என்ன முடியாது? நாங்கள் நினைத்தா இந்த நாட்டை தவிடு பொடி ஆக்கி விடுவோம். வேலை பார்க்கறா ஒரு தவிடு பிடிக்கிற ஆளு நான் நோய்த்தாங்க. அமைச்சரவருடைய கோபப்படாதீங்க. ஒரு மகளே அமைதியா இருக்கு. மகளே முத்தழகி,
நற்காரியம் நடக்கப்படுது அம்மா ஏனென்றால் தாய் தந்தை நீங்கள் இருவரும் இருக்கும் பொழுது அமைச்சர் எப்படி அனுமதிக்கும் அனுமதிக்கிறார் மகன் தெரியாமல் பேசுகின்றார் சரோஜா என்னப்பா? சாமா பத்திரம் மகனே முத்தழகி, இந்த பரம்பா இந்நாட்டு இளவரசியா இருந்தும் இன்னும் விளையாட்டு பெண்ணாகவே இருக்கின்றார். அவர் யாரு? இந்நாட்டு தளபதி யாரு? நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அரும்பாடு படுகின்றார். அது மட்டும் தானாம், பெற்றெடுத்த தாய் தந்தை சரோஜா நாங்கள் சாமா கை விடுவோம் நாங்க தாய் தந்தை நாங்கள் இருவரும் இருந்தாலும் உன்னை வளர்த்தவர் அம்மா, வளர்த்தவரை தோல் மீது தூக்கி வளர்த்தவர் அம்மா. பெரியவர்களை பார்த்தால் மரியாதை உடைக்க வேண்டும், மரியாதை முடித்து பேச வேண்டும், மதிக்க வேண்டும். தளபதியாரே, சரோஜா அவனுக்கு புத்தியுடைய எடுத்து ஒரு சுட்டி. சாமான கை விடு சொல்வார், ஆய திறக்க கூடாது மகனே முரளி தங்கை சொல்வது சரியப்பா. அங்கே சொல்லுது என்னப்பா தவறு வைக்கிறது இவன் திறத்தால் நாட்டு அமைச்சர் அழகில்லையா ஆ. அறிவில்லையா ஆ. வீரமில்லையா ஆ. இல்ல இதுலதான் குறையாக இருக்கிறேன் இவருக்கு ஆண்மைதான் கூட. அதனால்தான் ஆன்லைன் புக் பண்ணி 2000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி சாப்பிடுறோம். நம்ம வாயில என்னைக்குமே பிடி அவமானப்படுறது. பொங்கல் அதுமா போய் கை கடிக்கிறோம், கையை கடிக்கிறாங்க. அப்பா இவன் திறத்தால் மணிமலை சுற்றுறாங்க நாட்டை நான் கௌரவ ஆட்சி சரோஜா ஆமா பத்திரம் இளவரசே, நான் உனக்கு சித்தப்பா மாதிரி இதெல்லாம் சொல்ல மாட்டேன் நீ. என்னப்பா இது எல்லாரும் சந்தோஷப்படுறாங்கல்லப்பா, சொல்லட்டுமே. நெருப்புன்னு சொன்னா வாய் வந்துருமான்னு சகலப்பாடினாக்க நான் சகலப்படி ஆயிடும்னா இன்னும் தோச்சுட்டு இல்லம்மா அவமானப்படுத்தி நானா இருக்காங்க. வாடா போடா போடா வாடா வாடா வாடா. அவனே கேட்கிறேன், நீங்களா எடுத்த முடிவு. சரோஜா அண்ணா இனிமே இந்த அரசை நான் நிற்க மாட்டேன் உண்மைதாப்பா, நீ சொல்வது முற்றிலும் உண்மை. குடும்பத்துல 10 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்கணும். உங்களுடைய எண்ணங்கள் என்ன? வீடு கட்டலாமா, நிலம் வாங்கலாமா, திருமணம் செய்யலாமா அப்படின்னு அவனுடைய எண்ணங்கள். சரோஜா தனி மனுஷன் முடிவெடுத்தா அந்த குடும்பம் என்ன நிலவு என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். காக்கா பவு அமைச்சர் அவர்களை என்ன பண்ணா நான் செய்தேன் மணிமுடி சூட்ட வேண்டும் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இந்த டான்ஸுக்காகத்தான் இருக்கிறோம். உன்னுடைய மனம் புண்பட்டிருந்தால் மக்கள் முன்னிலையில் நானே மன்னிப்பு கேட்கிறேன். என்ன பண்ணா நீங்கள் மன்னிப்பை கேட்க கூடாது. உனது பிள்ளைகள் பேசியதே நான் அப்பொழுதே மறந்து விட்டேன். சூடு சோறுன்னு ஏது சோடா ஊத்தாமே குடிப்போம் நாங்க. மன்னிப்பு கேட்பவன் மனுஷன், அதை மன்னித்து ஏற்றுக்கிறவன் மனுஷனை விட மனுஷனை பெரிய சொல்லுகிறார்கள். மனிதன் மனிதன் நான் செய்த தவறுக்காக என்னுடைய மகனுக்கு என்னுடைய திருக்கரத்தால் நானே மன்னிப்பு சொல்லுகிறேன். அவமானம். நாட்டு மாமன்னே, சிறப்பான ஆட்சி புரிய வேண்டும் அப்பா. தாய் தந்தையின் கடமை முடிந்தது, இன்னொரு கடமை தலைக்கு மேல் காத்திருக்கிறது. என்ன கடமை அப்பா நாடு நாட்டு மக்களும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அதனால் காசிக்கு வருவதாக நான் வேண்டியிருக்கிறேன்ப்பா. அப்படியா? புறப்படுங்களப்பா, தாமதமாகிவிட்டது, சென்று வாருங்கள். பாத யாத்திரையாக சென்று வருகிறேன். காசிக்கா போறீங்க? காசிக்கு போகிறேனப்பா. நடந்தேவா போறீங்க? நடந்தே வருவதாக வேண்டுதல். ஓரமா போவாதீங்க, ஏன்? சீக்கிரமா காசிக்கு அப்ப சீக்கிரம் போறேன்னா நடு ரோட்லயே போறேன். பின்னாடியே நான் வேலை எடுத்தாரு. சரோஜா அடிக்கடி போன் பண்ண சொல்லுங்க. எந்த போடல ஆம்பளை போன்ல சரோஜா
சரோஜா ஆயத்தரு சரோஜா ஆம்பளை பொருளை பண்ணுவியா பொம்பளை பொருளை பண்ணுவியா அதுல போடுற ஆம்பளை போடும் பொம்பளை போடுறது தானே பட்டன் உள்ள போனா அது ஆம்பளை போன அது அழுத்தினா தான் கிளம்பும் ஆனா பொம்பளை போன அப்படி கிடையாது அம்மா அதை டச்சு போகணும் தடவை என் மகனுக்கு துணையாக இருந்து நாட்டு மக்களுக்கு புறப்படுங்களப்பா, தாமதம். ராஜா, புறப்படுங்க. உன் பையனை எங்க எடுத்து போய் நிறுத்தணும்னு பாரு ஏண்டா, என் ஆட்டு பிறப்பை நான் ஏற்றுக்கொண்டு நிற்பது உன் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கின்றதா? மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன் ஆகட்டுமா? என்றாலும் இந்த சந்தோஷமான விஷயத்தை தொழில்களை பார்த்து செல்ல வேண்டும் சென்று வா, புறப்படு.